புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் உணவகங்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தடையின்றி உணவு கிடைப்பது கேள்விக்குறியாகியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்தி வரும் போரால் உலக அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுற்றுலா நகரமான புதுச்சேரியிலும் மத்திய அரசு உத்தரவின்படி வணிக சிலிண்டரின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 750 உணவகங்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. அதேபோல் உணவு வகைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதிய உணவிற்கு ஒரு கூட்டு அல்லது பொரியல் மட்டுமே உணவாக பரிமாறப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் உணவகங்கள் முழுமையாக முடங்கும் என உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பாண்டிச்சேரியில் இண்டானி, ஹெச்பி, பாரத் எந்த சிலிண்டருமே சப்ளை இல்லை. நேற்றுல இருந்து இன்னைக்கு சப்ளை இல்லை. இதே நிலைமை நீடிச்சோம்னா நாளையிலேருந்து எல்லா ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ண ஸ்டேஜ் வந்துடும். இன்னைக்கு பெங்களூர்ல ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மெட்ராஸ்ல க்ளோஸ் பண்ண நியூஸ் பேப்பர் தான் பார்த்தது. சின்ன டீக்கல்ல ஆரம்பிச்சு பெரிய ஸ்டார் ஹோட்டல் சிலிண்டர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாண்டிச்சேரியில் 750 800 ஹோட்டல் மேலே பாண்டிச்சேரியில் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருக்குமே இப்போ சாப்பாடு எல்லாமே பாதிக்குது. இது தயவு செய்து மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இது ஏதாவது ஒரு கன்சிடர் பண்ணி எங்களுக்கு கமர்ஷியல் சிலிண்டர் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அதை தாழ்மையோட கேட்டுக்கிறேன்.